அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவில் அடிவாரத்தில் பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்த பயன்படும் 100 கோடி மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் நைசாக தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகி தமிழ்நாடு அரசியல் களத்தையே அதிர வைத்துள்ளது. 60 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட நிலம் வெறும் ஒரே ஒரு நாளில் கைமாறியது எப்படி? இதன் பின்னணியில் இருக்கும் பெரும் புள்ளிகள் யார் யார் பார்க்கலாம். பழனி வார்டு எண் 3 சர்வே எண்கள் 998 மற்றும் 999 அமைந்துள்ள 1.4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிலம் தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமானது. கடந்த 1888 ஆண்டு எழுதப்பட்ட அறக்கட்டளை ஆவணத்தின்படி இந்த நிலத்தை விற்கவோ வேறு நபர்களுக்கு மாற்றவோ சட்டப்படி முடியாது. ஆனால் கடந்த காலங்களில் இந்த நிலம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதை மீட்டெடுக்க கோவில் நிர்வாகம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று நீண்ட சட்ட போராட்டம் நடத்தியது. அதன் பலனாக கடந்த செப்டம்பர் 12, 2025 அன்று, அதாவது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலம் அதிகாரப்பூர்வமாக மீட்கப்பட்டு பக்தர்களின் இலவச பார்க்கிங் ஏரியாவாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவ்வளவு மதிப்புமிக்க நிலத்தை கடந்த ஜூலை 6ஆம் தேதி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வெள்ளையத்துறை மற்றும் சேதுபதி என்ற 2 தனிநபர்களின் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், கொடைக்கானல் சார் பதிவாளராக பணிபுரியும் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே கூடுதல் பொறுப்பாக வந்துள்ளார். அந்த ஒரு நாளிலேயே நீதிமன்ற உத்தரவுகளையும் அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆட்சேபனை கடிதங்களையும் புறந்தள்ளிவிட்டு இந்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அவசரமாக பதிவு செய்துள்ளார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை அரசு உடனடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அமைச்சர்களின் உறவினர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி அரசியல் புயலை கிளப்பினார்கள். இதற்கு உடனடியாக விளக்கம் அளித்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், இந்த நில மோசடியில் என்னுடைய உறவினர்கள் யாருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது என்னுடைய சொந்தக்காரரு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது மாண்புமிகு அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் நிறைய பரவிட்டாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு உறவினர் எனக்கு எங்கேயோ இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க பாருங்க. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்றதை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு பொய் செய்திகள் எல்லாம் பரப்பிவிட்டு இருந்தாங்க. இது முற்றிலும் நேர்மையான ஊழலற்ற அரசு. மோசடி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. காவல்துறை மூலமாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலப்பதிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும் நீதிமன்றம் மூலமாக இந்த மோசடி பதிவை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. தற்போது பழனி அடிவாரம் போலீசார் இந்த மெகா மோசடி குறித்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 60 வருட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட முருகனின் சொத்து இப்படி சில அதிகாரிகளின் துணையோடு அபேஸ் செய்யப்பட்ட சம்பவம் உள்ளூர் வாசிகளையும் பக்தர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விவகாரத்தை முறையாக விசாரித்து அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.